சார், முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே அதிமுகவை ஒரு பொருட்டாவே கருதல. இந்த நிலையில லீமா ரோஸ், மார்டின் குடும்பத்தை சேர்ந்த லீமா ரோஸ் அதிமுகவோட இணைச்சு இப்ப கட்சி பிளவுபட்டிருக்கு. இது ஏற்கனவே, அதாவது ஆரம்பத்திலிருந்தே இந்த அதிமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற நிலையில் தாவேகா நினைச்சிருக்காங்க. அதாவது தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் இந்த இயக்கத்தை ஒரு பொருட்டாக கருதவில்லை என்று சொன்னால், அந்த அளவுக்கு நம்முடைய இயக்கத்தை நாம் ஒரு அசைக்க முடியாத வலுவான இயக்கமாக நாம் காட்டிக்கொள்ள தவறிவிட்டோமா என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, நம்மை புறக்கணித்தவர்களை அல்லது நம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறையாக சொல்லக்கூடாது. நாம் அவர்கள் களத்திலே நம்மை அவர்கள் எதிர்கொள்ளுகிற அளவுக்கு நம்மை நாமே வளர்த்துக் கொள்வதுதான் நல்லதே தவிர, மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நாம் குறைவிட்டுக் கொள்வது அர்த்தமில்லை. இது இந்த இயக்கம் ஒரு வளர்கிற இயக்கம், வளர்ந்து வருகிற இயக்கம். எனவே வரவு முக்கியம். எனவே யார் வேண்டுமானாலும் கட்சியிலே இணைக்கலாம், சேர்க்கப்படலாம். அது பொதுச் செயலருடைய முடிவு, கழகத்தினுடைய தலைமையுடைய முடிவு. ஆனால் அப்படி சேருபவர்கள் இந்த கழகத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டுமே தவிர, கழகத்திற்கு விரோதமாக யாரும் நடக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. எனவே கட்சியிலே புதிதாக சேர்த்துக் கொள்வதிலே தவறில்லை. அப்படி சேர்த்துக் கொள்ளப்படுபவர்கள் இந்த இயக்கத்திற்கு உழைக்க வேண்டும், இந்த இயக்கத்தை வளர்க்க கூடியவர்களாக அவர்கள் இருக்க காரணம். ஒரு சிலர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி தாவேக்காக்கு ஆதரவு தெரிவித்ததுதான் காரணம். இப்ப அவங்களுக்கு நீங்க என்ன ரொம்ப நிர்வாகி என்ன சொல்ல விரும்புறீங்க? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். எந்த முடிவெடுத்தாலும் ஆதரவோ எதிர்ப்போ மூத்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் உட்கார்ந்து கலந்து பேசி ஒருமித்த முடிவோடு எந்த முடிவு வேண்டாலும் எடுக்கலாம். அரசியலில் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கலாம், அதில் தவறில்லை. ஆதரவு எதிர்ப்பு என்கிற அந்த பேச்சுக்கு இடமில்லை. அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு கட்சிக்கு வரும். இப்பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியிலே இருக்கிற மற்ற கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். எனவே அது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்ததை போல கட்சிகள் முடிவெடுக்கும். அதற்கான ஒரு காரணத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே என்னுடைய எண்ணம், எங்களுடைய இயக்கத்தை, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் எந்த முடிவானாலும் உட்கார்ந்து கலந்து பேசி ஒத்த முடிவை எடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆலோசனை. எடுக்காம தலைமையை சொல்றது கேட்காம அவங்க தனியா போய் பிரிஞ்சு போய் ஆதரவு கொடுத்திருக்காங்க. கொரோனாவோட கட்டளை மீறி ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்பே அல்லது பொதுச் செயலரை அணுகி பொதுச் செயலரோடு கலந்து பேசி இந்த ஒருமித்த முடிவை எடுத்திருக்க வேண்டும். அப்படி எடுக்காததுதான் இந்த ஒரு குறையாக என்னுடைய கண்டுக்கப்படுகிறது. அப்படி எடுத்திருக்க வேண்டும். கட்சிக்கு ஒரு பொதுச் செயலர் இருக்கிறார். அவர் தான் கட்சியை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தேர்தல் முடிந்தவுடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து கலந்து பேசி நம்ம ஆளுங்கட்சி ஆளுகிற அந்த வாய்ப்பை நாம் இழந்துவிட்ட பிறகு ஆளப்போகிற கட்சிக்கு அல்லது ஆளுகிற கட்சிக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாமா, ஆதரவு கொடுத்தால் சரியாக இருக்குமா, அல்லது எந்த வகையிலே நாம் எப்படி எந்த நிபந்தனையோடு ஆதரவு கொடுப்பது, இல்லை ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டுமா என்பதெல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டும், எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டேன். பாஜகவோட பின்புலமா செயல்படுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் இருக்கு. சில அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த பிளவுக்கு காரணம் பாஜகவோட பின்னால் இருந்து ஏற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு. நிச்சயமாக அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. பிஜேபி இதனுடைய பின்னணியிலே இருக்கிறார் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுபோல பிஜேபிக்கு ஏதோ நெருக்கமானவர் எங்களுடைய தலைமை நிலைய செயலாளர் வேலுமணி என்பதையும் நான் மறுக்கிறேன். அப்பொழுது நாங்கள் ஆட்சியிலே இருக்கிறோம் அல்லது கட்சியிலே கூட்டணி அமைக்கிற போது
தலைவர்கள் சந்தித்துக் கொள்வது, கட்சியும் கலந்து பேசுவது அது ஒன்றும் தவறில்லை. எனவே அந்த ஒரு சார்போடு இருக்கிறார் அல்லது பாஜக கட்சி இதிலே சித்து விளையாட்டு விளையாடுகிறது என்பதெல்லாம் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு அந்த வேலையும் இல்லை. ஒரு மத்திய அரசியலே இருக்கிற ஒரு பிரதான கட்சி, ஒரு தேசிய கட்சி ஒரு மாநிலத்திலே அது போன்ற ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். அப்படி குற்றச்சாட்டாக சொல்லுவதை நான் ஏற்க மாட்டேன். அது உண்மையை வந்தேன்.